வணக்கம். இது மம்ஸ் கிச்சன் வழங்கும் சப்பாத்தி ரெசிபி. வாங்க சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட் சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப்பு, தண்ணி 1 கப்பு, உப்பு 1/2 ஸ்பூன், வெண்ணெய் 25 கிராம் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பால் போட்டு கூட மாவு பிசையலாம். அப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. தண்ணி ஊற்றி பிசையும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்தி மாவு. நீங்கள் உடனே கூட இப்போ சப்பாத்தி செய்யலாம். இல்லை 10 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட வந்து சப்பாத்தி செய்யலாம். இப்போது சப்பாத்தியை ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் இருக்கணுன்னா கொஞ்சம் உலர்ந்த கோதுமை மாவு அதில் தெளிச்சுட்டு நல்லா ரோல் பண்ணுங்கள். சப்பாத்தியை திரட்டும் போது ஓரத்தில் நல்லா தேய்ச்சி திரட்டுங்க. ஓரத்தில் மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா ப்ளஃபியாக மேலே எழும்பி வரும். நல்லா ஓரத்தில் மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க. நடுவில் கொஞ்சம் கனமாக இருந்தால் பரவாயில்ல. சப்பாத்தி நல்லா ப்ளஃபியாக எழும்பி வரும். ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு நல்லா காய விடுங்க. நல்லா பர்னர் நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நல்ல சூட்டில் சப்பாத்தி போட்டால் தான் சப்பாத்தி மேலே எழும்பி வரும். ஒரு சைடு நல்லா வெந்த உடனே மறுபுறம் திருப்பி போடுங்க. உடனே திருப்பிகிட்டே இருக்காதீங்க. மேல் பக்கம் திருப்பின உடனே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. பாருங்கள், இப்போது சப்பாத்தி நல்லா மேலே எழும்பி வருது. இது 2வது சப்பாத்தி. பாருங்கள், இந்த சப்பாத்தி நல்லா மேலே எழும்பி வருது. பார்த்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.